ஆளுமைமிகு அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். இன்றைக்கி என்ன சப்ஜெக்டுனா, இந்த ஏப்ரல் 28, 29, ஏப்ரல் 30 3 நாளும் டெல்லியில் இந்த ஊழியர் தரப்பும் பல்வேறு சங்கங்களுடைய ஊழியர் தரப்பும் சம்பள கமிஷனும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது. அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுல பல்வேறு சங்கங்கள் தனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 50,000 கேட்டிருக்காங்க குறைந்தபட்ச சம்பளம், 60,000 கேட்டிருக்காங்க, 69,000 கேட்டிருக்காங்க, 72,000 கேட்டிருக்காங்க. இதெல்லாம் குறைஞ்சபட்ச பென்ஷன் தான். இதில் அதே தான் குறைஞ்சபட்ச பென்ஷன் தான் இவ்வளவும். இந்த ஃபெடரேஷன் ஆஃப் நேஷனல் போஸ்டல் ஆர்கனைசேஷனில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு சம்பளம் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இப்போது போஸ்ட்மேன் என்ன வாங்குறாரு, பேசிக் பே 25,500 வாங்குறாரு. அவருக்கு 1,12,000 கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது போஸ்ட்மேன் குறைஞ்சபட்ச சம்பளம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு பல்வேறு பதவிகளுக்கு இந்த ஃபெடரேஷன் ஆஃப் நேஷனல் போஸ்டல் ஆர்கனைசேஷனில் சம்பளம் கேட்டிருக்காங்க. அதில் போஸ்ட்மேனுக்கு கேட்டிருக்கிறது 25,500ங்கிறத 27,500ங்கிறத 1,12,000 ஆக்கணுங்கிறது. இந்த மேலே உள்ளதெல்லாம் 18,000 50,000 ஆக்கணும், 18,000 60,000 ஆக்கணும், 18,000 69,000 ஆக்கணும், 18,000 72,000 ஆக்கணுங்கிறது தான். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏதோ எக்கச்சக்கமாக கேட்டாங்கன்னு தோணும். அப்படி அல்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிபிஎம்எஸ் இருக்குது பாருங்கள், பாரதிய பிரக்ஷா மஸ்தூர் சங்கம், இவங்க 72,000 கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க பக்காவாக கணக்கு பண்ணி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, பர் கேபிட்டா இன்கம் கடந்து போன காலங்களில் எவ்வளவு ஆகிருக்கு அப்படிங்கிறத கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த சம்பளம் வருது. இதை விட கூட வருது, 72,000 விட 80,000 சொச்சம் வருது. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது 72,000 கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கவுங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய தரப்பில் அதோடு எல்லாமே இந்த ரயில்வே சீனியர் சிட்டிசன் இருக்காங்க பாருங்கள், அந்த அசோசியேஷன், அவங்க ஏற்கனவே ஒரு மனு கொடுத்தாங்க. நீங்கள் கொடுக்குற இப்போ டிஏக்கும் இப்போ ஏறுமுகமாக இருக்கிற ஜிடிபிக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த வகையில் அவங்களும் ஏற்கனவே மனு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே எல்லா தரப்பையும் ஊழியர் தரப்புமே தன்னுடைய தரப்புக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு அலாமிங்காக இருக்கலாம், ஆனால் நம்ம ஒன்று பார்க்கணும், அவங்க கேட்டிருக்கிறாங்க. இதில் ஒன்றும் இது கிடையாது, அவங்கவுங்க தரப்பு கேட்டுக்கிறாங்க. இதை சம்பள கமிஷன் பரிசீலித்து அரசுக்கு அனுப்பும். அரசு தன்னுடைய தீர்மானத்தை இது பண்ணும். முதல்ல கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, சம்பள கமிஷன் கொடுக்குறது அப்படியே தான் கொடுக்கணுங்கிறது அல்ல, குறைக்காது, கூட்டும். இது வரைக்கும் கூட்டியிருக்குதான்னா கூட்டியிருக்கு. 5வது பே கமிஷன் பெனிஃபிட்டு 20% தான் பே சொன்னிச்சு. ஆனால் கவர்மெண்ட்டு 40% பேசிக் பே கொடுத்து பே பிக் பண்ணாங்க. அது மாதிரி இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முக்கியமாக நிறைய ஊடகங்களில் வர்ற செய்தியும் இதில் என்ன சொல்கிற சமூக வலைத்தளம் வர செய்தியுமே அவங்க சொல்கிற பணப்பலனுக்கும் அவங்க சொல்கிற ஃபிட்மெண்ட் ஃபேக்டருக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. சம்பளம் எவ்வளவு உயருங்கிறது அந்த பே கமிஷன் நிர்ணயிக்கிற வெயிட்டேஜ்னா அதை பே ப்ளஸ் 31/12/2025 வாங்குகிற பேயையும் 1/1/2026 வாங்குகிற 60% டிஏயும் இணைச்சி அந்த டோட்டலுக்கு அந்த கூட்டுத்தொகைக்கு எத்தனை % வெயிட்டேஜ் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த சம்பளமானதாகும் ஆகும். இந்த வெயிட்டேஜுங்கிறத என்ன சொல்லலாம்னா ஃபிட்மெண்ட் பெனிஃபிட்னு சொல்லலாம். அதான் சரியான பேர், ஃபிட்மெண்ட் பெனிஃபிட்டு அல்லது பே கமிஷன் இன்க்ரீஸ்ன்னு சொல்லலாம். அதை விட்டுவிட்டு நிறையா ஊடகங்கள் என்ன வருது, வெறும்னு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்னு சொன்னதுனால தான் இந்த வெயிட்டேஜை பொறுத்து தான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அமையுமே தவிர இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வச்சு வெயிட்டேஜ் அமையாது. அந்த வகையில் இப்போ இவங்க கேட்டிருக்க எவ்வளோ வெயிட்டேஜுங்கிறத பொறுத்து தான் வரும். அந்த வெயிட்டேஜ் எவ்வளோங்கிறத பார்த்துருவோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரகதிசீல் சிக்ஷாக் நியாய மஞ்சுங்கிற அசோசியேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, புதிதாக பணியில் சேருகிற ஆசிரியர்களுக்கு தற்போது இருக்கிற 18,000 50,000 ஆக்கணும்னு இருக்காங்க. அதாவது நுழைவு ஸ்டார்டிங்கு வெறும் 18,000 இருக்கிறதே 50,000 கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், அவங்க சம்பளம் கேட்குற அளவுக்கு வர்றதுன்னா பே கமிஷன் எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கணும்னா சொல்லியிருக்கோம். அந்த கணக்கு பாருங்கள். பேசிக் பே 18,000, 1/1/2026 60% டிஏ 10,200, ரெண்டும் சேர்ந்து 28,800. அவங்க கேட்குற பணப்பலன் 73.61%. இது ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது. ஏற்கனவே போன 7வது பே கமிஷனில் கூட நம்ம ஊழியர் தரப்பில் என்ன பண்ணாங்க, 65.08 கேட்டாங்க, அவங்க குறைச்சி கொடுத்தாங்க. அதையும் என்னன்னு பார்ப்போம். இவங்க கேட்குற வெயிட்டேஜ் எவ்வளோ, 73.61% கேட்குறாங்க.
அதாவது 28,800 டோட்டலாக இருக்கிற சம்பளத்தில் 21,200 கேட்குறாங்க. வெயிட்டேஜ் எவ்வளவு? 73.61. அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? 50,000 ஆகும். அதே அசோசியேஷன் 50,000 எல்லாமே 18,000லேருந்து 60,000 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பே ப்ளஸ் டிஏ 28,800 இது மாறாது. அவங்க கேட்குற பணப்பலன் வெயிட்டேஜ், அதாவது பே கமிஷன் இன்க்ரீஸு, ஃபிட்மெண்ட் பெனிஃபிட் எவ்வளோ கேட்குறாங்க? 108.33%. ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 108.33 ரூபா கேட்குறாங்க. அப்படி பார்த்தா 28,800 31,200 சேர்ந்தால் 60,000 ஆகும். அவங்க கேட்ட 60,000 கணக்கு தான். அப்புறம் இன்னொரு அசோசியேஷன், அதாவது NCJCM, அதாவது நேஷனல் கவுன்சில் ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரி எவ்வளோ கேட்டிருக்காங்க? 18,000 என்று இருப்பதை 69,000 ஆக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பே ப்ளஸ் டிஏ இந்த 18,000 ப்ளஸ் 10,800 மாதிரி அதே தான் அந்த 28,800. அவங்க கேட்குற ஃபிட்மெண்ட் பெனிஃபிட் எவ்வளவு? 139.58% கேட்குறாங்க. அவ்வளவு கொடுத்தா தான் 40,200 வரும். அந்த 40,200 28,800 சேர்ந்தால் தான் 69,000 வரும். அடுத்தாப்பில் இந்த இன்னொரு அசோசியேஷன் என்னென்னா BPMS, பாரதிய பிரக்ஷா மஸ்தூர் சங்கம். அவங்க கேட்டிருக்கிறது 72,000 கேட்டிருக்காங்க. அந்த 72,000 கணக்கு பார்த்திங்கன்னா பே ப்ளஸ் டிஏ 28,800. அவங்க கேட்குற வெயிட்டேஜ் 150%. 150%ங்கிறது இதில் 150%னா 43,200. ரெண்டும் சேர்ந்தால் மொத்தம் 72,000. இதுதான் கணக்கு. அடுத்தாப்பில் இதுதான் வந்து பெக்குலியர். இது குறைந்தபட்சம் கேட்கல. இந்த என்ன சொல்கிறது, இந்த ஃபெடரேஷன் ஆஃப் நேஷனல் போஸ்டல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க பாருங்கள், அவங்க தன்னிட்ட இருக்கிற ஒவ்வொரு பதவிக்கும் குறைஞ்சபட்சம் எவ்வளோ கொடுக்கணுங்கிறாங்க. அந்த வகையில் போஸ்ட்மேனுக்கு இப்போ இருக்கிற சம்பளம் பேசிக் பே 25,500. அவங்க கேட்குறது எவ்வளோதுன்னா இந்த 25,500க்கு டிஏ எவ்வளவு? 60% 15,300. இதை நீங்கள் மறந்துடுங்க. இவங்க கேட்குறது 25,500க்கு இது டிஏ 60% போட்டால் 15,300. மொத்தம் 40,800 வாங்கிட்டு இருக்காரு அவர். அவங்க கேட்குற பணப்பலன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஃபிட்மெண்ட் வெயிட்டேஜ் 174.5% கேட்குறாங்க. அதாவது 40,800க்கு 174.5% வீதம் கேட்குற ஃபிட்மெண்ட் பெனிஃபிட் எவ்வளோ? 71,200. அதை சேர்த்தோம்னா வரக்கூடியதான் 1,12,000. அதாவது 25,500 வாங்குறவருக்கு டிஏயும் சேர்த்து 40,800. இந்த 40,800 1,12,000 அவங்க கேட்குறாங்க. இதுதான் ஃபிட்மெண்ட் பெனிஃபிட்டு. இவ்வளோ ஃபிட்மெண்ட் பெனிஃபிட் கொடுத்தா தான் இது வரும். ஒரு உதாரணம் கேட்போம். இந்த மாதிரி கேட்குறதுல நியாயம் இருக்கான்னா இதை பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியும். என்ன கேட்டாங்க? 7வது பே கமிஷனில் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஃபிட்மெண்ட் பெனிஃபிட்டு சில பேர் ஃபிட்மெண்ட் பெனிஃபிட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போவும் 2.5 2.5 சொல்கிறாங்க. 7வது பே கமிஷனில் பென்ஷன் பே 100 ரூபான்னா இது டிஏ 125%. அதெல்லாம் அவங்க கொடுத்த ஃபிட்மெண்ட் வெயிட்டேஜ் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மி. டிஏ அது இருந்ததுனால 2.57 ஆணுச்சு. இப்போ அப்படி இல்லை, டிஏ அதில் பாதி கூட இல்லை. போன தடவை 125%, இப்போ 60%. அந்த வகையில் போன தடவை என்ன பண்ணாங்கன்னா 31/12/2005 பேசிக் பே எவ்வளவு? 7,000 ரூபா. 1/1/2016 சாரி 2026 2016 இருந்த டிஏ 125%. அது 8,750 ரூபா. ஆக ரெண்டும் சேர்ந்து 15,750. மொத்தம் 15,750. அந்த 15,750க்கு அவங்க கேட்ட ஃபிட்மெண்ட் வெயிட்டேஜ் எவ்வளவு? பே கமிஷன் இன்க்ரீஸ் பணப்பலன் எவ்வளோ கேட்டாங்க? 65.8 கேட்டாங்க. அந்த 65.8 போட்டிருந்தா 10,250 ஆகும். அவங்க கேட்டது 26,000 மினிமம் கேட்டாங்க. அதாவது 7,000 ரூபாயும் பேசிக் பேயும் 8,750 ரூபா டிஏ இருந்த நிலையில் அந்த அவங்க கேட்டது 10,250 ரூபா கூட போட்டு பேசிக் பே 26,000 ஆக்கணும்னு கேட்டாங்க. ஆனால் இந்த 15,750க்கு அவங்க கொடுத்த ஃபிட்மெண்ட் பெனிஃபிட் எவ்வளோ? பே கமிஷன் இன்க்ரீஸ் எவ்வளோ? வெறும் 14.29% தான். அதாவது அவங்க கேட்டதில் 4 ஒரு பங்கை விட குறைவு. அவ்வளோதான் கொடுத்தாங்க. ஆகையினால் இந்த 15,750க்கு 14.29% வீதம் கிடைச்ச ஃபிட்மெண்ட் பெனிஃபிட்டு 2,250 ரூபா. அதுவும் இந்த 15,750 சேர்ந்து 18,000 ஆணுச்சு. ஆக இந்த மாதிரி ரொம்பவும் குறைவாக கேட்ட காரணத்தினால் கூட இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், சரி கொஞ்சம் கூடவே கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா கொடுத்தது அப்படியே கொடுக்க போகிறதில்ல. ஈவன் இதில் பாதி கொடுக்கலாம், முக்கால்வாசி கொடுக்கலாம். கொடுக்குறதுங்கிறது பே கமிஷன் தீர்மானிக்கும். பே கமிஷனுக்கு அப்புறம் அரசு முடிவு செய்யும். ஆகையினால அவ்வளோ கேட்டாங்க இவ்வளோ கேட்டாங்கன்னு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவங்க இருக்காங்களே யார், இந்த BPS பாரதிய பிரக்ஷா மஸ்தூர் சங்கம் இருக்காங்க பாருங்கள், கரெக்டாக பர் கேபிட்டா இன்கம் பிரகாரம் இந்த 18,000ங்கிறதுக்கு 72,000ங்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கு
பக்காவாக கணக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்லா புரிஞ்சுங்க. வேக்கன்சி பிரகாரம் அரசுகளுக்கு எவ்வளோ சம்பளம் ஏறுதோ அதை பொறுத்து தான் பட்டி தொட்டியெல்லாம் இருக்கக்கூடிய பல்வேறு ஊழியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய சம்பளம் உயரும். அதையும் அடிப்படையில் கணக்கு வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன இருந்தாலும் இப்போ இனிமேல் வேக்கன்சி எடுக்கிற முடிவு தான். வேக்கன்சி ஊராக போக போகுது. தற்போதைக்கு மீட்டிங் வந்து 28, 29, 30 இந்த 3 நாளும் டெல்லியில் நடக்குது. இனி மகாராஷ்டிரான்னு ஆரம்பித்து தமிழ்நாட்டுக்கு வரும். அவங்க என்ன முடிவு இருக்கான்னு பார்ப்போம். இதுக்காக உங்களுக்கு என்ன கணக்கெடுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் இது சம்மந்தமாக மேலும் தகவல் இருந்தால் நான் உங்களுக்கு இது விளக்கமாக சொல்கிறேன். அதாவது உள்ளோடைய தகவல்களை சொல்கிறது தான் இந்த ஆளுமைமிகு அரசு பணியினுடைய நோக்கம். அந்த வகையில் சொல்லியிருக்கோம். இதான் எதிர்பார்க்கக்கூடியது. இவ்வளோ தான் 15 பெனிஃபிட்டு. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். நன்றி.